தரிசனம் உள்ளவன் தேங்கி நிற்காதே என்கிற தலைப்பின் கீழே நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தரிசனம் உள்ளவன் தேங்கி நிற்காதே. சில தண்ணீர்களை பாருங்க, தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கிற தண்ணீர்ல நிறைய பிரச்சனை வரும். மழை பெய்யும்போ ஓடி வருகிற தண்ணீர் அது ஓடி போயிருச்சுன்னா அது வேற. தேங்கி நிற்கும்போ அதுல சகதி உருவாகும். தேங்கி நிற்கிற தண்ணீர்ல புழுக்கள் உருவாகும். தேங்கி நிற்கிற தண்ணீர்ல கொசுக்கள் உருவாகும். தேங்கி நிற்கிற தண்ணீர்கள் கொஞ்ச நாள்ல துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த 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 வார்த்தை நான் இப்படி வைத்தேன், தேங்கி நிற்காதே. இந்த 11வது மாதத்தின் கடைசி நாள்ல நிற்கிறோம். நாம் தேங்கி நிற்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. தேங்கி ஒரே இடத்துல வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கல. ஒரு குளத்துல தண்ணி தேங்கி நிற்கிற இடத்த பாருங்க, பாசி பிடித்து அது கீழெல்லாம் நிறைய சகதியாகி அது ஒரு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மளை கொஞ்சம் ஓடும்படி அழைக்கிறார், கொஞ்சம் ஓடும்படி அழைக்கிறார். தேங்கி நிற்கிற இடத்த விட்டு கொஞ்சம் ஓடணும். ஒரு காலத்துல ஓடணும், ஒரு காலத்துல பிரகாசித்தோம். ஆனா இப்ப நாட்கள் ஆக ஆக சில சோர்வுகள், அப்படியே கொஞ்சம் நமக்குள்ளேயே வர்ற சில தாமதங்கள், தடுமாற்றங்கள் நம்மளை தேங்கி நிற்க பண்ணுகிறது. இந்த கால வேளையில தரிசனம் உள்ளவன் தேங்கி நிற்க கூடாது. ஆமென் சொல்லுங்க, தரிசனம் உள்ளவன் தேங்கி நிற்க கூடாது. தரிசனம் உள்ளவன் நிற்க கூடாது. ஒரு வசனத்தின் ஆதாரத்தில் இருந்து தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப்பையும் அவனோடு கூட தன் சேவகரையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். சொல்லுங்க, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். சொல்லுங்க, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். நான் தேங்கி நிற்க கூடாது. ஏன்? அது யுத்த காலம். யுத்தம் செய்ய வேண்டிய காலத்துல ராஜாக்கள் யுத்தம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற காலம். அந்த கிளைமேட்டே என்ன கிளைமேட்னா யுத்தத்துக்கு புறப்படுகிற கிளைமேட். அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லையா? எக்ஸாம் காலத்துல தான் எக்ஸாம் நடக்கும். மழை பெய்யும் காலத்துல தான் மழை பெய்யும். அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கிறோம், இது யுத்தத்தின் காலம். யுத்தம் செய்யத்தான் செய்யணும். எல்லா ராஜாக்களும் தங்கள் எல்லைகளை விரிவாக்கி கொள்ளவும், எல்லா ராஜாக்களும் தங்களுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தவும், தன்னுடைய ஜனத்திற்கு இன்னும் மேன்மையான நன்மைகளை கண்டுபிடிக்கவும், அவங்க அந்த வருஷம் முழுக்க போட்ட திட்டத்தின்படி எதிரியின் கோட்டைகளை தகர்க்கவும் அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். அப்போ அது யுத்தம் பண்ற காலம். யுத்தம் பண்ற காலத்துல தாவீது தேங்கி விட்டான். யுத்தம் செய்யற காலத்துல தாவீது தேங்கி விட்டான். யுத்தம் செய்யற காலம் அது. அவன் போராட வேண்டிய காலம் அது. அவன் எழும்பி பிரயாசப்பட வேண்டிய காலம் அது. வசனம் சொல்லுது, எருசலேமில் இருக்கிறான். இவன் எருசலேமில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா இவன் யுத்தத்தை நடத்துகிறவன். தாவீதை குறித்து வார்த்தை சொல்லுது, அவன் யுத்தத்துக்கு முன்னின்று யுத்தத்தை நடத்துகிறவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ யுத்தத்தை நடத்துகிற இவன் எருசலேமில் எப்படி இருக்கலாம்? நம்ம கேட்கலாம், எருசலேமில் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, ஆலயம் இருக்குது, அதனால கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம்ல. பெட்டி எங்க இருந்துச்சு தெரியுமா? 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே. அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க இல்ல? எங்க இல்ல? எருசலேம்ல இல்ல. உடன்படிக்கை பெட்டி அம்மோனுடைய எல்லைகளில் யுத்தத்துக்கு போயிருக்கு. உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு போயிருக்கு.
ஆனா ராஜா எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? தன்னுடைய வீட்டுல. யோசித்து பாருங்க, பெட்டி யுத்தத்துக்கு போயிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு யுத்தத்துக்கு போகும் போதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை கையில கொண்டு போவது வழக்கம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்க, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போங்க. அப்படி கொண்டு போகும்போது உனக்காய் கர்த்தர் எழுந்தருளுவார், அங்க கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார், நீ யுத்தத்துல தோத்து போக மாட்டேன்னு சொன்னதுனால அவர்கள் யுத்தத்துக்கு போகும் போதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவார்கள். அப்படி கொண்டு போன இடத்துலதான் யோர்தான் இரண்டாய் பிளந்தது. அம்மோனுடைய ராஜாக்கள் சீகோன் ஓகை அழித்தார்கள். அவர்கள் அன்னைக்கு யோசுவா நாட்கள்ல கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ராஜாக்களை ஜெயித்தார்கள். இதெல்லாம் எப்படி? உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்ன போனது. அதை நம்ம 7 நாட்களையும் வாசிக்கிறோம். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும் போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனார்கள். தாவீதும் யுத்தங்களுக்கு போகும் போதெல்லாம் கர்த்தரை கேட்கிறார், ஆண்டவரே நீர் வருவீரான்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் வருவேன், உனக்கு முன்ன போவேன். அப்படியெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனார்கள். அப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க போகுதோ, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ, அங்க தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படும். ஆனா இவன் எங்க இருக்கிறான்? எருசலேம்ல. இவன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவன் போக வேண்டிய தூரம் எங்க? போக வேண்டியது யுத்த களத்துக்குள்ள. ஆனா பெட்டியை அனுப்பிட்டு இவன் மாத்திரம் எருசலேமில் தேங்கி நின்றான். பாவம் இவனை தேடி வந்தது, அசுத்தம் இவனை தேடி வந்தது. இந்த கால வேளையிலே நான் தேங்கி நிற்கிற இடத்தில் சத்துரு என்னை தேடி வருவார். நான் தேங்கி நிற்கிற இடத்தில் சாத்தான் என்னை மேற்கொள்ள பிரயாசப்படுவான். ஓட வேண்டிய காலத்தில் ஓடலன்னா தேவன் காற்ற பாதையில ஓடணும். கர்த்தர் யோனாட்ட சொன்னார், நினிவேவுக்கு போன்னு சொன்னார். அவன் எங்க போனா? தர்ஷீஷுக்கு போனான். தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போன போது வேதத்துல வாசிக்கிறோம், பெருங்காற்று வந்தது, கப்பல்கள் பயங்கரமாய் மோதி அடித்தது, கப்பல் உடைகிற அளவுக்கு காற்று பலமாய் இருந்தது. யோசித்து பாருங்க, அவனை நினிவேவுக்கு தானே போய் சொன்னார். நினிவேவுக்கு போயிருந்தா அதே மீன் வயத்துல இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லையே, அவனை கர்த்தர் பத்திரமா கொண்டு போய் அங்க கக்கி விட்டாரு. அப்போ நினிவேவுக்கு போனா அவனுடைய வேலை நடக்கும். ஏன்னா கர்த்தர் அதை நோக்கி பயணிக்கிறார். ஆனா இவன் தர்ஷீஷை நோக்கி பயணிக்கிறான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் காற்ற பாதையை விட்டுட்டு நான் எனக்கு விருப்பமான வழியில நான் நிற்பதுக்கு பேர் தான் தேங்கி நிற்கிற அனுபவம். மீன்களை பாருங்க, நீரோட்டம் எங்க இருக்குதோ அதை நோக்கி என்ன செய்கிறது? அதை எதிர்த்து பயணிக்கிறது. தண்ணி அடிச்சுட்டு போற போக்கல போவ நினைக்கிறதில்ல, அதை எதிர்த்து என்ன செய்கிறது? பயணிக்கிறது. அப்போ ஆவிக்குரியவன் தேங்க கூடாது, ஆவிக்குரியவன் ஒரு இடத்துல நிற்க கூடாது. இன்னைக்கு பல நேரங்களில் தேவன் காற்ற பாதையில் நாம் ஓடுவதில்லை. அதனாலதான் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் தோத்து போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் வசனத்தின் ஆழத்துக்குள்ள உங்களை அழைத்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. யார் இந்த அம்மோனியன்? இந்த அம்மோனியனை குறித்து ஒரே வார்த்தையில சொல்றேன், நான் அடுத்தடுத்து சொல்லிட்டே வருவேன், கவனிச்சுக்கோங்க. இந்த அம்மோனியன் ஏற்கனவே தன் எல்லைகளை பிடிக்கும்படி போராடி கொண்டே இருக்கிறான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாஸ்து பாருங்க, பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். அம்மோன் புத்திரரே, இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வருகிற போது அர்னோன் துவங்கி யாப்போக்கு மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள். அம்மோனுடைய கோரிக்கை என்னன்னா, எப்தா நாட்கள்லயே நியாயாதிபதியா இருந்த எப்தாவின் நாட்கள்லயே அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாய் வரும்போது இந்த அம்மோன் தேசம் வழியா வந்தாங்க. அன்னைக்கு ஓக் என்கிற ராஜா, சீகோன் என்கிற ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு அவர்கள் பிரபலமான ராஜாக்கள். அவர்களை எதிர்த்து இவர்கள் யுத்தம் செய்து
அந்த அம்மோனிய ராஜாக்களை மேற்கொண்டார்கள். மேற்கொண்டதுனால அந்த அம்மோனிய எல்லைகளை இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசையின் பாதி கோத்திரம் இவர்கள் எல்லாரும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த அம்மோனின் எல்லைகளில் மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் தாண்டி ஒரு அந்த அம்மோன்ல இருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து 300 வருஷம் கழிச்சு சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் வாழ்ந்த எல்லை இது, இது எங்களுக்கு சொந்தமான எல்லை இது. இதை இஸ்ரவேலர்கள் திருடி கொண்டார்கள், இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவங்க சமாதானமா தந்துட்டா நல்லா இருக்கும். அப்ப யோசித்து பாருங்க, இந்த அம்மோன் போராடிட்டே இருக்கிறான். எதற்காக? நான் விட்ட எல்லையை பிடிக்கணும், நான் விட்ட எல்லையை மேற்கொள்ளணும். நான் விட்டுட்டேன், என்ன மேற்கொண்டுட்டான். அன்னைக்கு அவன் ஜெயிச்சுட்டான், ஆனா இன்னைக்கு விட மாட்டேன், இன்னைக்கு நான் மேற்கொள்ளுவேன், நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்லி இந்த அம்மோனியர்கள் அன்னைக்கு மேற்கொண்டார்கள். எப்தாவை கர்த்தர் எழுப்பி அந்த நாட்களை எப்தா மூலமாய் அம்மோனியரை கர்த்தர் கொஞ்சம் அடக்கினார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீது ஆள் அனுப்பியிருக்கான யுத்தத்துக்கு அம்மோன் புத்திரரோடு அவர்களுடைய வேலையை தங்கள் எல்லைகள் மேல ஒரு வைராக்கியத்தோடு தங்கள் எல்லைகளை எப்படியாவது சுதந்திரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களை ஜெயிப்பதற்கு எல்லா படையும் போயிருக்கிறது, அவர்களை மேற்கொள்ள உடன்படிக்கை பெட்டி போயிருக்கிறது, ஆசாரியர்கள் போயிருக்கிறார்கள். எல்லாரும் போயிருக்கும் தரிசனம் உள்ளவனுக்கு என்ன வேலை? எல்லாரும் யுத்த களத்தில் இருக்கும்போ ஜெபிக்கிறவனுக்கு என்ன வேலை? எல்லாரும் யுத்த களத்தில் அவன் எல்லைகளை பிடிக்க போராடும்போ, அவனுக்கு விரோதமாய் கூடி ஜெபிக்கும்போ, கூடி ஆராதிக்கும்போ இவனுக்கு என்ன வேலை? வீட்டில் தனித்திருந்தான், தன் வீட்டில் இவன் தனித்திருந்தான். இந்த கால வேளையில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஜெபிக்க வேண்டிய காலத்தில் ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்க வேண்டிய காலத்தில் கண்ணீர் வடிக்கணும், தேவனுக்காய் வாழ வேண்டிய காலத்தில் தேவனுக்காய் வாழணும். காலத்தை புரிந்து கொள்ளணும். காலத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் தேங்கி நிற்கிற தண்ணீர்கள் மேல சாத்தானின் ஆளுகை வரும். அம்மோன் ஏற்கனவே என் எல்லை போச்சு, என் எல்லை போச்சு, விட்டுட்டேன்னு இவனை விட்டுட்டேன்னு ஏங்கி அலைகிறான் இல்லையா? நான் இப்படி சொல்றேனே, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம நினைக்க ரட்சிக்கப்பட்டதுனால சாத்தான் விட்டு போயிட்டான்னு. அவன் ஒவ்வொரு நாளும் ஐயோ கைமீறி போயிருச்சே, இந்த ஆத்துமா என்ன விட்டு போயிருச்சே, நரகத்துக்கு தேவையான இவன் கையை விட்டு போயிட்டானேன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் என்னை பிடிப்பதற்காக பல விதத்துல போராடிட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் விட்டத பாவத்தை விட்டுட்டான், அசுத்தத்தை விட்டுட்டான், உலகத்தை விட்டுட்டான். விடக்கூடாதுன்னு சாத்தான் போராடிட்டு தான் இருக்கிறான். அப்படியானால் நான் தேங்கி நின்றால் அவனால ஈஸியா மேற்கொள்ள முடியும். நான் தேங்கி நின்றால் அவனால ஜெயிக்க முடியும். அப்போ விட்ட பாவங்கள் எப்பண்டா இவனை பிடிப்போன்னு காத்து கிடக்குது. தாவீது எருசலேமில் இருந்தார். தேவ பிரசனத்தில் வாழ்ந்தவன் தானே, தேவ மகிமையில வாழ்ந்தவன் தானே, தேவனோடு நடந்தவன் தானே. பின்ன எப்படி இதை விட்டுட்டான்? இப்படி இவன் விழுந்து போக என்ன காரணம்? இதுக்கு பின்புலத்துல கர்த்தர் உணர்த்தினாரா இல்லையா? ஆண்டவர் சொல்லாம எதையும் செய்வதில்லையே. உனக்கு விரோதமா பிரச்சனை வருது, போராடு, யுத்தம் பண்ணு, ஜெபம் பண்ணு, கர்த்தர் சொல்லாமல் இருப்பது இல்லையே. அப்படி இந்த தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது செய்தாரா அப்படின்னா செய்தார். தாவீது ஒரு கட்டத்துக்கு மேல் தன்னை புதுப்பிக்கவில்லை. சொல்லுங்க, தன்னை என்ன செய்யவில்லை? எருசலேமுக்கு வந்தாச்சு, சியோன் கோட்டையை கட்டியாச்சு, ஆலயத்துக்கு கூடாரத்தை கட்டியாச்சு, எல்லாம் செஞ்ச உடனே ஒரு கட்டத்துக்கு மேல் தாவீது தன்னை புதுப்பித்துக் கொள்ளவில்லை. சகோதரனோடு அபிஷேகம் பண்ணப்பட்டான், யூத ஜனங்கள் அபிஷேகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் அபிஷேகத்தில் புதுப்பிக்கப்படவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்டேட் வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஜீவியம் வளரணும், என் ஜீவியம் புதுப்பிக்கப்படணும். தேங்கி நிற்பது என்பது அதுதான். புதுப்பித்தல் இல்லைன்னா தேங்க ஆரம்பிக்கும். ஒரு டேம்ல எப்ப தண்ணி திறந்து விடுறாங்க, புதிய தண்ணி உள்ள வரும்போ பழைய தண்ணிகள் என்ன செய்யப்படும்? திறந்து விடப்படும். அந்த டேம் நிரம்புது, இனி கொஞ்சம் திறந்து விடலாம்னா திறந்து விடுவாங்க, தேங்கி இருக்கிற தண்ணீர் இல்லையா? அப்ப புதியது வரும்போ பழையது வெளியே இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு புதிய பொருளை வாங்குறோம், அந்த புது பொருள் வரும்போ பழைய பொருள் வெளியே இருக்கிறது.
வீட்டை ஒயிட் வாஷ் பண்றோம். ஒயிட் வாஷ் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற அநேக அசுத்தங்கள், தேவையில்லாதவைகள் வெளியேறுகிறது, சில புதியவைகள் உள்ள வருகிறது. அப்போ ஒரு அப்டேட் வரும்போ பழசு கொஞ்சம் மாறும். தாவீது தன்னை அப்டேட் பண்ணவே இல்லை. தாவீது தன் ஜெப ஜீவியத்தில் வளரவே இல்லை. தாவீது ஒரு இடத்துல திருப்தி ஆயிட்டார். அதுக்கு அப்புறம் தான் தேங்குறது. திருப்தி எங்க வருதோ, பரவாயில்லப்பா, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், நல்லா கர்த்தரோடு இருக்கிறேன், சூப்பர், நல்லா இருக்கு அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் தேங்குவது. தேங்குவது. ஒரு தேவ மனுஷன் எப்படி சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்கு நான் சூப்பர் நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் விழ ஆரம்பிப்பேன். நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தாலும் இது போதாது, இது போதாது, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் கர்த்தரோடு நடக்கணும், இன்னும் உபவாசிக்கணும், இன்னும் 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 இந்த வார்த்தை இருக்கும் வரைக்கும் என்னை கர்த்தர் வளர்த்துட்டே இருப்பார். இன்னும் 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 இல்லையா? நான் திருப்தி ஆயிடக்கூடாது, திருப்தி ஆயிடக்கூடாது. பல நேரங்களில் திருப்தி ஆகிறோம் இல்லையா? எப்பவுமே திருப்தி ஆகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் போகணும், இன்னும் போகணும். கொஞ்சம் ஒரு லெவல் கிடைச்ச உடனே தாவீது நினைச்சிட்டான், ரைட், இப்படி இருந்துடலாம். அப்டேட் ஆகல. சரி, இவன் அப்டேட் ஆகலங்கிறதுக்கு 2 காரணத்தை கர்த்தர் காண்பித்து கொடுத்தான். நீ அப்டேட் ஆகல, இப்படியே இருந்தா விழுவங்கிறதுக்கு 2 காரியத்தை கர்த்தர் காட்டி கொடுத்தார். நம்பர் 1, நான் அப்டேட் ஆகல அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்னை நேசிக்கிறவர்கள் எனக்கு விரோதி ஆவார்கள், என்னை விரும்புகிறவர்கள் எனக்கு விரோதி ஆவார்கள், எனக்கு பக்கபலமா இருக்கிறவர்கள் என்னை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆரம்பிக்கும் போதே புரிந்து கொள்ளணும், எனக்கு ஒரு புதுப்பித்தல் தேவை, எனக்கு ஒரு அப்டேட் தேவை. நான் தேங்கிட்டேன் போல. ஏன்னா என்னை நேசிக்கிறவர்கள் என்னை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் நேசிக்கிறோம், நேசிச்சானா நேசிக்காம போனான்னு விட்டுருதோம். அதுதான் சிம்டம்ஸ். கர்த்தர் நமக்கு காட்டுற சிம்டம்ஸ் என்னன்னா, நீங்க 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம் அதுல 1ல இருந்து 3 வசனத்தை வாசித்து பாருங்க. அதன் பின்பு அம்மோன் புத்திரன் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டணத்துக்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரன் தேசத்தில் வந்தபோது அம்மோன் புத்திரன் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதா எமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்தில். நேத்து வரைக்கும் இந்த ஆனூன் அப்படிங்கிற அப்பா நாகாசும் தாவீது ஃப்ரெண்டு, 2 பேரும் நண்பர்கள். தாவீதுக்கு அவன் தயவு செய்வான், அவனுக்கு இவன் தயவு செய்வான். 2 பேரும் சிநேகிதர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகமா இருக்கிறாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்ப நாகாஸ் மரித்து போனான், நண்பன் மரித்து போனான், நண்பனுடைய பையன் ராஜாவா இருக்கிறான். அப்ப தாவீது சில பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து விட்டு அப்பாவுடைய அந்த இறந்து போனதுக்கான அந்த துக்கத்தையும் விசாரிச்சுட்டு என்ன சொல்லி விட்டுருக்குறான், உன் அப்பாவுக்கு நான் தயவு செய்தது போல உனக்கும் நான் என்ன செய்வேன், தயவு செய்வேன். நீங்க அவங்க அப்பாவோடு இருந்த உறவு போலவே நம்ம ஐக்கியமா இருப்போம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். அவன் என்ன பண்ணா, வந்திருக்கிறவன் எதிரி, என்ன இருந்தாலும் எதிரி தானே, உளவு பார்க்க வந்திருக்கிறான்ல அப்படின்னு நண்பனாய் வந்த சிநேகத்தையே எதிரியாய் மாற்றினான். நண்பனாய் வந்த சிநேகத்தை எதிரியாய் மாற்றினான். அது மாற்றினதுதான் இந்த அம்மோனுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தத்துக்கான முதல் துவக்கம். நான் தேங்கி நிற்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என் வீடு எனக்கு எதிராகும், நான் நேசிக்கிறவர்கள் எனக்கு எதிராவார்கள், என் கூட இருக்கிறவர்கள் எனக்கு எதிராவார்கள். ஏன், என் சரீரமே எனக்கு எதிராகும், பலவீனம் எனக்கு எதிராகும், சூழ்நிலை எனக்கு எதிராகும், நான் நினைத்தது போல காரியம் நடக்காது. அப்படி எதிராய் மாறும் போது நான் புரிய வேண்டிய ஒண்ணு, நான் தேங்கி நிற்க கூடாது. என்ன நான் புதுப்பிக்கணும், நான் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா சாத்தான் என்னை மேற்கொள்ளுவான். தாவீதுக்கு அதை காட்டி கொடுத்தாரு. எப்பா, நேத்து வரைக்கும் சிநேகித்தவன் இன்னைக்கு வெறுக்கிறான் அப்படின்னா நீ என் சமூகத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா, தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வந்திருக்கணுமே. தாவீது தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வரல. அவன் 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 அது காரியங்களை தன் அனுபவத்திலேயே சாதிக்க நினைத்தான்.
எதிரி ஆகும் போது ஒரு பிரச்சனை என் வீட்டுக்குள்ள உருவாகுது அப்படின்னாலே புரிந்து கொள்ளணும், நான் தேங்கி நிற்கிறேன். 2, அவமானம் அல்லது வெட்கம். 1, நண்பன் எதிரி ஆகிறான். 2, வீட்டுக்குள்ள ஒரு அவமானம், வாழ்க்கையில் ஒரு அவமானம். என்ன அவமானம்? 4ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரை பிடித்து ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து வஸ்திரத்தை இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அவமானம். தாடிய ஒன் சைடு மட்டும் கிளீன் ஷேவ் பண்ணி ஒன் சைடு விட்டுருக்கிறான். டிரெஸ்ல மறைக்க வேண்டிய இடத்தை தவிர மீதி எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுருக்கிறான். இந்த அவமானத்தோடு தான் இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள் வருகிறார்கள். தாவீது சொல்றான், வராத, தாடி வளரும் வரைக்கும் என் சமூகத்துக்கு வராத, உன் தாடியெல்லாம் வளர்த்துட்டு மீசையெல்லாம் வளர்ந்த பிறகுங்க வா அப்படின்னு எல்லையிலேயே உட்கார வச்சுட்டான் அவங்க 2 பேரை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவன் அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக கர்த்தர் இவனுக்கு கொடுத்த 2 சிக்னல். 1, யோசித்து பாருங்களேன், நம்ம வீட்டில் குக்கர்ல சமைக்கிறோம் இல்லையா, அது ரெடி ஆயிட்டுங்கிறதுக்கு அடையாளமே விசில் தான். அந்த விசில் வந்துருச்சு, நம்ம 3 விசில் 3 விசில் வந்த உடனே புரிஞ்சுக்கணும் ஆஃப் பண்ணணும். அப்படி நம்ம விசில கவனிக்காம இருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? விசில கவனிக்காம இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணும் வெடிக்கும், இல்லைன்னா பாத்திரம் வீங்கும். அந்த பாத்திரமே அப்படி வீங்க ஆரம்பிக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நமக்கு சிக்னல் தரும்போது நம்ம புரிந்து கொள்ளணும், நான் நிற்கிற இடம் சரியில்லை. சும்மா உன்னை யாரும் அவமானப்படுத்த மாட்டாவ, சும்மா உன்னை யாரும் கேவலப்படுத்த மாட்டாவ. ஒருத்தர் நம்மளை கேவலப்படுத்திட்டு போறான், சூழ்நிலை நம்மளை கேவலப்படுத்துது, வீடு நம்மளை அவமானப்படுத்துது, பிள்ளைகள் அவமானப்படுத்துகிறார்கள், வீடு சரியில்லைன்னு புரிஞ்சாலே நம்ம புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கை சரியில்லை. சரியில்லை. ஸ்கூலுக்கு முன்னாடி அவமானப்படுறீங்களா, காலேஜில் அவமானப்படுறீங்களா, கேவலமா இருக்குதா, புரிஞ்சுக்கணும் நான் சரியில்லை. குடும்பத்துல எனக்கு ஒரே வெக்கமா இருக்குது, கேவலமா இருக்குது, அவமானப்படுத்துறாங்க, என்னை பத்தி பேசுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னா புரிஞ்சுக்கணும் நான் சரியில்லை. நம்ம என்ன செய்யறோம், யாராவது கேவலப்படுத்தினா அவன் மேல எவ்வளவு கள்ள தூக்கி எறிய முடியுமோ அவ்வளவு என்ன செய்யறோம், நம்மளும் திரும்ப நீ ஒண்ணு கேவலப்படுத்த நான் 10 விஷயத்துல என்ன செய்வேன், கேவலப்படுத்துவேன் இல்லையா. அது நம்முடைய ஒரு தேவையில்லாத சுபாவம். 7ஆம் வசனத்தை பாருங்க. யோவாப்பையும் பராக்கிரமசாலிகள் சமஸ்த ராணுவத்தையும் திருப்பிட்டானே. என்னையவா கேவலப்படுத்தின, என் ஆட்களே கேவலப்படுத்தின, இஸ்ரவேலுக்கு ஒட்டுமொத்த ராணுவத்தையும் உனக்கு விரோதமா என்ன செய்வேன், திருப்புவேன். புறா இப்ப தொட்டு பாடுறான்னு அவன் கூலிப்படையெல்லாம் கூட்டு வரான். பயந்து போய் இவனை ஜெயிக்க முடியாது, கூலிப்படையெல்லாம் கூட்டு வரான். தாவீது சொல்ல, புறா போயிட்டு பாத்துரலாம், இவனா நம்மளான்னு பாத்துரலாம். ஜெயிச்சானா அப்படின்னா 10ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், தாவீதை குறித்து வசனம் இருக்குது. 18ஆம் வசனம், சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 ரத வீரரையும், 700 ரத வீரர்னா குதிரையில ரதங்கள் ஓட்டி வருவாங்கல்ல, அந்த வீரரையும் 40,000 குதிரை வீரரையும், சிங்கிள் குதிரையில ஏறி வர்ற 40,000. வேற யாரு கொன்னது சொல்லுங்க, யாரு கொன்னது? கர்த்தர் நினைச்சார் இவன் அப்டேட் ஆவான்னு. இவன் இப்படி ஒரு அப்டேட் ஆவான்னு கர்த்தர் என்ன செய்யல, நினைக்கல. என்னையவா எதிர்த்துட்ட, என்னையவா கேவலப்படுத்தின, என் ஆளுடைய ஒரு முகத்தையா கிழிச்சு விட்ட, வர்றேன். அவன் எத்தனை கூலிப்படை எடுத்தாலும் அந்த 19ஆம் அதிகாரத்தின் கீழ் பகுதியை பாருங்க. அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர், அவ்வளவுதான். ஒரு பக்கம் யோவாப், ஒரு பக்கம் அபிசாய், ஒரு பக்கம் தாவீது, 3 பேர் தலைமையில நடந்த யுத்தம். கொன்னுட்டாங்க அடி. இந்த கால வேளையில பல நேரங்கள்ல நம்ம அறியாமலே வாழ்றோம். பல நேரங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில அவமானங்களை தருகிறார். ரோட்ல போற சும்மா உன்னை திட்டிட்டு போகல, நம்மள சும்மா ஒரு ஆள் நம்மளை திட்டிட்டு போகுது, சும்மா நம்மள ஒரு ஆள் அவமானப்படுத்துது, வீட்டுக்குள்ள சின்ன ஒரு அவமானம் வருது, ஒரு கேவலம் வருதுன்னா கண்டிப்பா குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, நான் தேங்கி நிற்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில கதை சொல்லி காட்டினா, நீ தேங்கி நிற்கிற, அதான் அவன் எதிரி ஆயிட்டான். ஆளுடைய முகத்தை தொடறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அவனால முடியாது, தொடக்கூட முடியாது.
ஆனா அவன் தைரியமான தொடுறான்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? தேவ சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர்களை கீழ்ப்படுத்தி தாவீது பெலிஸ்தியரை கீழ்ப்படுத்தினான் அப்படின்னு இருக்கு. இந்த 8ஆம் அதிகாரம் முழுக்க பெலிஸ்தியரை கீழ்ப்படுத்தினான், மோவாபியரை கீழ்ப்படுத்தினான், அம்மோனியர்களை கீழ்ப்படுத்தினான், அவன் சேபா நாட்டு ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துறான், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினான் இருக்கும் 8ஆம் அதிகாரத்துல. 10ஆம் அதிகாரத்துல ஒருவன் இவனை மேற்கொள்ளுகிறான். 8ஆம் அதிகாரத்துல இவன் எல்லாரையும் ஜெயிச்சான். கர்த்தர் இவன் போன இடமெல்லாம் கூட இருந்தான், ஜெயம் எடுத்தான். அந்த திருப்திலேயே தாவீது வாழ ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஜெயிச்சிட்டேன், என் படை பலம் நல்லா இருக்கு, யுத்தம் செய்ய ஆள் இருக்கு, நல்லா இருக்குது, சேனாதிபதி இருக்கிறான், அவன் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு திருப்தி ஆயிட்டாரு. கர்த்தர் இந்த 2 காரியம் வரும்போ இவன் தேவ சமூகத்துக்கு ஓடி வருவான்னு எதிர்பார்த்தார். தகப்பனே, எனக்கு ஏன் இந்த அவமானம், என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்தினார்கள், ஏன் இது நடந்தது என்று கேட்பான் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். முன்னெல்லாம் அப்படிதானே கேட்டான், யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமா, என்னை அடிக்க வர்றானே நான் என்ன செய்யட்டும் கேட்டான்ல, அதே போல கேட்பான்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். அப்படி கேட்டா இப்ப உனக்கு ஒரு அப்டேட் தேவை, ஒரு அபிஷேகம் தேவை. இந்த அம்மோன் சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்லி இந்த அம்மோனை குறித்து சொல்லி கொடுக்கலாம் நினைச்சாரு. ஆனா இவன் தான் கேட்கலையே. இவன் தன் சுய முயற்சியில இறங்கிட்டானே, சுய பாதையில ஓட ஆரம்பிச்சானே, நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் நினைச்சான். நான் ஒரு 3 காரியத்தை சொல்லட்டுமா? ஒருவேளை இவன் கர்த்தர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வெட்கம், எனக்கு ஏன் இந்த அவமானம், என்னை ஏன் விரோதிக்கிறான்னு கேட்டிருந்தா கர்த்தர் ஒரு 3 காரியத்தை சொல்லி கொடுத்துருப்பார். என்ன 3 காரியம்னா, இந்த அம்மோன் சாதாரண ஆள் கிடையாது. நம்பர் 1, இந்த அம்மோன் என்பவன் கரைப்படுத்தக்கூடியவன். அம்மோன் கரைப்படுத்த கூடியவன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இவங்க 2 பேரும் எதுக்குள்ள வரக்கூடாதுங்கிறார், சபைக்குள்ளேயே. ஏன் வரக்கூடாது? பாலாக்கின் ராஜாவின் காலத்துல இந்த இஸ்ரவேலர்களை சபிப்பதற்கும் இஸ்ரவேலை பாவம் செய்ய வைப்பதற்கும் பிழையாம் என்கிற ஒருத்தனை அழைச்சி இவங்க காரியத்தை நடப்பித்தார்கள். அதுல ஒரு 20,000 பேர் செத்து போனார்கள் பாவத்தினால. மிகப்பெரிய வாதை வந்தது, அநேகர் வேசித்தனம் பண்ணினார்கள். அப்படி மரித்து போன குடும்பங்கள் உண்டு. அதனால கர்த்தர் சொல்றாரு, இந்த அம்மோனியனும் மோவாபியனும் 10 தலைமுறை ஆனாலும் எதுக்குள்ள வரக்கூடாது? பேசுங்க. சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஒருவேளை தாவீது போய், ஆண்டவரே இப்படி ஒரு அவமானம் வருதே, அம்மோன் என்னை மேற்கொள்றானேன்னு சொல்லி இருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பார், ஏன்னா அவன் கரைப்படுத்துறவன், அவன் வேலையே கரைப்படுத்துறதான். இவனை ஜெயிக்கணும்னா நீ கொஞ்சம் பரிசுத்தத்துல வளரணும். இவனை ஜெயிக்கணும்னா உன் வீட்டை பரிசுத்தப்படுத்தணும். இவனை ஜெயிக்கணும்னா உன் எல்லைகளை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா கரைப்படுத்துறவன் உள்ள வந்துட்டா வீடு கரையாகும் இல்லையா? நகோமியும் அவள் பிள்ளைகளும் என்னைக்கு மோவாப் தேசத்துக்குள்ள போனார்களோ அன்னைக்கே எல்லாரும் சொல்லி முடிஞ்சது. கரைப்படுத்துறவன் அழித்து போடுவான் இல்லையா? ஒரு கரையோட தான் திரும்பி வந்தா, நிறைவாய் போனா ஒன்னும் இல்லாம திரும்பி வந்தால. அப்ப கரைப்படுத்துறவன் கர்த்தர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை அப்டேட் பண்ண தேவன் கையில விட்டு கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்னை பரிசுத்தத்துல தான் பலப்படுத்துவார். உன்னை பரிசுத்தப்படுத்திரு, கொஞ்சம் உன் வீட்டை பரிசுத்தமாக்கு, எல்லைகளை பரிசுத்தமாக்கு, வாழ்க்கையை பரிசுத்தமாக்கு. ஏன்னா கரைப்படுத்துகிறவனால உன்னை வீழ்த்த முடியும், வீழ்த்த முடியும். அவள் கரைப்படுத்தக்கூடியவன். அதனால தாவீது கரைப்பட்டான். தாவீது தேங்கி நின்னான், பாவம் தேடி வந்தது. நான் நல்லா இருந்தேன், விழுந்துட்டேன். ஏன் விழுந்த? நீ தேங்கி நின்ன. பரிசுத்தத்துக்காக நீ ஜெபிக்கல, பரிசுத்தத்துக்காக ஆராதிக்கல. ஏன் ஆராதிக்கல? நீதான் தேவன் பக்கமே வரலையே, தேவன் வந்து சேரலையே. உன் பிரச்சனையை நீனே சரிப்படுத்திடலாம் நினைச்சுக்கிற. உன் பிரச்சனைய உன் அனுபவத்துல எப்படிலாம் மேற்கொள்ள முடியுமோ அப்படிலாம் மேற்கொள்ற. ஒரு நேரம் உட்கார்ந்து சாப்பிடாம, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த காரியத்துல என்ன செய்யணும், என்ன பண்ணணும் நம்ம கேட்கவே இல்லையே.
நான் அவமானத்தை சந்திக்கிறேன், பிரச்சனையை சந்திக்கிறேன், பிள்ளைகளுடைய காரியத்தில், குடும்ப காரியத்தில் தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத வெட்கம், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கேட்டிருந்தா கரைப்படுத்துறவனை காட்டி கொடுத்திருப்பார் ஆண்டவர். நம்ம கேட்கல. தாவீது போய் ஜோமன் இருந்தா கதை சொல்லி இருப்பார், கரைப்படுத்துறவன். அப்போ கரைப்படுத்துறவனை எப்படி ஜெயிக்க முடியும்? கரையை ஜெயிக்கணும்னா நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாய் மாறணும். கரையை ஜெயிக்கணும்னா நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழணும். என்னை தேவனோடு கழுவப்பட ஒப்பு கொடுக்கணும். தேவன் கையில விட்டு கொடுத்து நீர் கழுவுன்னு சொல்லணும். சபையில வந்து விழுந்த ஆண்டவரே என்னை கழுவுன்னு சொல்லணும். குடும்பமாய் உட்கார்ந்து கழுவுன்னு சொல்லணும். அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா அவர் என்னை அப்டேட் பண்ணுவார். பரிசுத்தத்திற்காக, ஒரு பரிசுத்தத்துக்காக அப்டேட் பண்ணுவார். நீ சுத்தமாறு, பரிசுத்தமாறு, கரை வந்துட வேண்டாம், பாவம் வந்துட வேண்டாம். நீ தேங்கி நின்னா அம்மோனியன் வருவான், உன்னை கரைப்படுத்துவான், உன்னை பாவத்தில் விழ வச்சிருவான். அப்புறம் உட்கார்ந்து ஐயோன்னு அழுவ. அதனால உன்னை அப்டேட் பண்ணி ரொம்ப ஆண்டவர். புதுப்பித்தல் என்பது என்னை நானே பரிசுத்தமாக்குவது. புதுப்பித்தல் என்பது என் குடும்பத்தை பரிசுத்தமாக்குவது. ஒருவேளை கர்த்தர்ட்ட போய் சொல்லியிருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பார், தேசத்துக்காய் பலி செலுத்து, தேசத்துக்காய் ஆராதி, தேசத்துக்காய் ஜோமன், ஒரு பண்டிகைகளை கொண்டாடு, தேவ சமூகத்தில் பலியிடுங்கள் சொல்லியிருப்பார் ஆண்டவர். அவன் போய் பலியிட்டு ஆராதிச்சு கர்த்தரை தொழுது கொண்டிருப்பான். அப்ப சொல்லியிருப்பார், இப்ப போய் அடி, அவனை ஜெயிச்சிடலான் இருப்பாரு. அவன் அம்மோனியனை தரமட்டும் அழிச்சிருப்பான். ஏற்கனவே அம்மோனியன் தன் எல்லைகளை பிடிப்பதற்காய் போராடிட்டே இருக்கிறான் இல்லையா? அவனுக்கு என் எல்லை வேணும், நான் இருக்கிற என் வீடு வேணும், என் பிள்ளைகள் வேணும், என் குடும்பம் அவனுக்கு வேணும். அதற்காக போராடிட்டே இருக்கிறான். அப்போ அவனை ஜெயிக்கணும்னா என் இருக்கிற ஒரே ஆப்ஷன், நான் என்னை அப்டேட் பண்ணணும். நான் பரிசுத்தத்தில் கொஞ்சம் தேவனோட உறவுல என்னை கொஞ்சம் வளர்த்தெடுத்து இருந்திருக்கணும். எடுத்திருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம்ல. தேங்கிடக்கூடாது. தாவீது விழுந்து போக காரணம் அவன் தேங்கி நின்னதுனால. கர்த்தர்ட்ட போய் தான் சொல்லிருந்து போற, அவன் கரைப்படுத்துறவன் விட்டாத. 2 தாவீது போய் கர்த்தர்ட்ட கேட்டிருந்தா கர்த்தர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? டேய், உனக்கு முன்ன ஒருத்தன் இவனை அடிச்சான், அடிச்சவன் நல்ல தெரியுமா? அவன் தன் சந்ததியவே இழந்தான். உனக்கு முன்ன இதே அம்மோனியனை ஒருத்தன் என்ன செஞ்சான்? அடிச்சான். அடிச்சவன் எதை இழந்தான்? சந்ததி இழந்தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? எப்தா என்கிற மனிதன் இதே அம்மோனியருக்கு விரோதமாக தான் யுத்தத்துக்கு வந்தான். அம்மோனியன் சொன்னா என் எல்லை எனக்கு வேணும்னு போராடுறான். எப்தா சொல்றான், விட மாட்டேன், நான் எல்லைகளை மேற்கொள்ளுவேன், நான் எல்லைகளை ஜெயெடுப்பேன்னு சொல்லி எப்தா யுத்தத்துக்கு போனான். 11ஆம் அதிகாரத்துல யுத்தத்துக்கு போனவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவரே, எனக்கு இந்த யுத்தத்தில் ஜெயம் தந்தால் நான் வீட்டுக்கு போகும்போது எது எனக்கு முன்ன வருதோ அது உமக்கு. கடைசியில் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தான். பயங்கரமா ஜெயிச்சான். ஜெயிச்சு முடிக்கும் போது வசனம் சொல்லுது பாருங்க, 34ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவளுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை. அம்மோன் ஏற்கனவே இவனை அடிச்ச ஒருத்தனுடைய சந்ததியவே அழித்து போட்டவன். ஃபர்ஸ்ட் சொன்னார், சொல்லியிருப்பாரு, இவன் கரைப்படுத்துறவன், அப்டேட் பண்ணிரு உன்னை. 2வது கதை சொல்றாரு, உன்னை வெக்கப்படுத்துறான்ல, உன்னை அவமானப்படுத்துறான்ல, விரோதியா எழும்புறான்ல, இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் சந்ததிகளை அழிக்கக்கூடியவன், இவன் சந்ததியற்றவனாய் மாற்றக்கூடியவன். எப்தா என்கிற தேவ மனிதன் இந்த அம்மோனியனை ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போ அவன் வீட்டு வாசல்ல அவன் செய்த பொருத்தனைக்கு அவன் எதிராய் அவன் மகள் வந்து நின்னாள். அவளை பலி செலுத்த முடியாது. சரித்திரம் சொல்லுகிறது, வாழ்நாள் முழுக்க ஒரு கன்னியாகவே வாழ ஆரம்பித்தார். தகப்பன் சொல்றார், நீர் செய்த பொருத்தனை அப்படியே நிறைவேற்றும், நான் செய்கிறேன். தன்னை விட்டு கொடுத்தார். வாழ்நாள் முழுக்க கன்னியாய் வாழ்ந்தால், திருமணம் முடிக்கவே இல்லை. அதனால தான் அந்த 40ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க, எப்தாவின் குமாரத்தை குறித்து புலம்புவது இஸ்ரவேலின் வழக்கம். வருஷந்தோறும் போய் அந்த மலையில உட்கார்ந்து எப்தாவின் குமாரத்திற்காய் புலம்பினார்கள். எல்லாரும் பிள்ளைகளை பெற்று எல்லாரும் குடும்பத்தோடு வாழும்போ இங்க ஒருத்தி தனிமையில வாழுகிறாள். எல்லாரும் பிள்ளைகளை பெற்று பேரம்பேத்தியில் எடுக்கும்போ எப்தா தனிமையில வாழுகிறான். எப்தாவுடைய சந்ததி இல்லாமல் போக காரணம் அவன் அடிச்ச அடி. அப்போ எனக்கு முன்ன ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சு தன் சந்ததி இழந்திருக்கிறான். அப்போ தாவீது கதை சொல்லியிருப்பாரு, இவனை விட்டுறாத, இவன் உன் சந்ததியை மேற்கொள்ளுகிறவன்.
இவனை விட்டுறாத, நாளைக்கு உன் சந்ததி அழிய இவன் காரணமா வருவான்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவர் என்னை அப்டேட் பண்றாருங்கிறதுடைய அந்த அளவுகோல் எது தெரியுமா? என் பிள்ளைகளை குறித்த பாரமும் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஏக்கமும் எப்ப பெருகுதோ அப்ப நான் அப்டேட் ஆகிறேன். சும்மா ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு மூலம் பிதாவே கிடையாது. நம்மளை அழுத்தும், அந்த பாரம் அழுத்தும், நம்மளை வேதனைப்படுத்தும், செய்யற காரியங்கள் வேதனைப்படுத்தும், இருக்க முடியாது. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிற பாரம் உள்ள வரும், தரிசனம் வரும், சொப்பனங்கள் வரும். அப்ப புரிந்து கொள்ளணும், நான் அப்டேட் ஆகணும், என் பிள்ளைகள் காரியத்தில் அப்டேட் ஆகணும், இவர்களுக்கு திறப்புல நிக்க அப்டேட் ஆகணும், இவர்களுக்கு ஜெபிக்க நான் அப்டேட் ஆகணும். இப்போ தாவீதுக்கு இது புரியல, ஆனா கர்த்தர் சொல்லி இருப்பார்ல. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், திரும்ப மாட்டேன், தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி கீழையாத தேசத்தின் கர்ப்பஸ்திரிகளை கீறி போட்டார்களே. ஆமோஸ் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எழுதி வைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆமோஸே, இந்த அம்மோனியனை விட மாட்டேன். ஏன் தெரியுமா? கீழையாத்தில் இருக்கிற கர்ப்பஸ்திரிகளின் கர்ப்பங்களை கீறி போட்டவன் இந்த அம்மோனியன். அங்க ஒருத்தர் அடிச்சாங்கிறதுக்காக அவன் சந்ததி இல்லாமல் ஆக்கினது இந்த ஆவி. இப்போ இவர்கள் தங்கள் எல்லைகளை சுதந்திரிப்பதற்காக யாரையெல்லாம் மேற்கொண்டார்கள் தெரியுமா? கர்ப்பஸ்திரிகளை. அப்ப இந்த அம்மோனின் ஆவி என்பது அடுத்த சந்ததியை டார்கெட் பண்ணது, அடுத்த சந்ததியை மேற்கொள்ள பிரயாசப்படுது. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை இவன் போய் ஆண்டவரே என் நிலை என்னென்று கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பாரு, இப்ப உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த ஆவிகளுக்கு நீ போராடி ஜோமன்னு கர்த்தர் சொல்லியிருந்திருப்பாரு. அப்டேட் பண்ணல. நான் அப்டேட் ஆகிறேங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். அப்டேட் ஆயிட்டா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை கடத்துவதற்கு நான் பிரயாசப்படுவேன். எனக்குள்ள ஜெபத்தை என் சந்ததிக்குள்ள கடத்த பிரயாசப்படுவேன். நான் பெற்ற வசனத்தை, நான் பெற்ற வார்த்தையை என்னோட படிக்கிற யாராவது ஒருத்தரோடு ஷேர் பண்ண பிரயாசப்படுவேன். நான் விட மாட்டேன். நான் வாலிபனா இருக்கலாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம், நான் கற்றுக்கொண்டதை யாருக்குள்ளேயாவது திணிக்க பிரயாசப்படுவேன். நான் பெரியவளா இருந்தா என் பிள்ளைகளுக்கும் என் தேசத்திற்கும் ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுவேன். ஏன்னா நான் அப்டேட் ஆகிறதுடைய வேல்யூவே அதுதான். தாவீதுட்ட சொல்லி இருப்பார், அம்மோனியன் மோசமானவன், உன்னை பிள்ளையற்றவனாய் மாற்றுவான், உன் சந்ததி இல்லாமல் போகும்னு சொல்லி இருந்திருப்பார். ஆனா கேட்கல. பத்சேபாள்கிட்ட பாவம் செய்தான். பத்சேபாளுடைய குமாரன் சாலமோன் திருமணம் முடித்தது ஒரு அம்மோனிய ஜாதியான பெண். அந்த அம்மோனிய ஜாதியான பெண்ணுக்கு பிறந்தவன் தான் ரெகோபெயாம். அந்த ரெகோபெயாம் காலத்தில் தேசம் 2ஆய் பிரிந்தது. நான் சொல்றது புரியுதா? பத்சேபாள்கிட்ட தவறு செய்தான். பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை சாலமோன் திருமணம் முடித்தது அம்மோன் ஜாதியான பெண். நிறைய பெண்ணை முடிச்சான், அதுல ஒருத்தி அம்மோன் ஜாதி. அந்த அம்மோன் ஜாதியான பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை பேர் ரெகோபெயாம். அந்த ரெகோபெயாம் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தானோ அன்னைக்கு ஆட்சி 2ஆய் பிரிந்தது. இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு தாவீதுக்கு கர்த்தர் சில சிக்னல் கொடுத்தார். ஒரு அவமானத்தை கொடுத்து பார்த்தார், ஒரு விரோதத்தை கொடுத்து பார்த்தார். இந்த ரெண்டும் வரும்போது தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துருவான், இவன் சந்ததிகளை காப்பாத்திரலான்னு கர்த்தர் நினைச்சாரு. ஆனா தாவீது தன்னை அப்டேட் பண்ண விட்டு கொடுக்கவே இல்லை, தன்னை உருவாக்க விட்டு கொடுக்கவே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்மார் நல்லா புரிந்து கொள்ளணும். இது ஏதோ பெரியவங்களுக்கு பேசுறாங்க நினச்சிடக்கூடாது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ண ஒப்பு கொடுக்கலன்னா உங்கள் வாலிபம் பிசாசின் கையில் வரும். உங்களை நீங்க தேவனோடு வைக்க விரும்பலன்னா உங்க வாலிபத்தில் ரெகோபெயாம் விழுந்தது போல உங்க வாலிபம் விழுந்து போகும்.
நீங்கள் தேவனோடு உங்களை சேர்த்து கொள்ளல, கர்த்தரை விட்டு ஓடிட்டே இருந்தா நிச்சயம் வாலிபத்தில் பிசாசு மேற்கொள்ளுவான். இது பெரியவர்களுக்கு மட்டும் அல்ல, இது அவங்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் போல நினைச்சிட்டு போயிடப்படாது. நல்லா புரிந்து கொள்ளணும். நான் தேவ சமூகத்தில் போய் விழலன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கை சரியில்லைப்பா, என் வாழ்க்கை போற பாதை சரியில்லை, நான் அவமானப்படுறேன், நான் வெக்கப்படுறேன், படிக்கிற இடத்துல என்னால் பண்ண முடியல, மற்றவங்களை போல செயல்படுத்த முடியலை, வீட்டில் கேவலப்படுறேன், வீடு எனக்கு விரோதி ஆகுது, நான் செய்கிற காரியங்கள் சரியில்லைன்னு புரியும்போ நான் ஓடி வர வேண்டியது தேவ சமூகத்துக்கு. ஆண்டவரே என்னை மாற்றுன்னு சொல்லணும், ஆண்டவரே என்னை உருவாக்குன்னு சொல்லணும், ஆண்டவரே என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளுன்னு சொல்லணும். அப்படி சொல்லி ஜெபிக்கலன்னா கண்டிப்பா இவன் கரைப்படுத்துவார். நீங்க ஜெபிக்கல, கர்த்தரோடு நெருங்கல, ஆண்டவரோடு ஐக்கியப்படலன்னா இவன் உங்களை வாலிபத்திலேயே நிர்மூலமாக்குவான், வாலிபத்திலே நிர்மூலமாக்குவான். அப்போ இந்த காலவேளையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, என்னை நான் தேவனோடு புதுப்பிக்கணும், என்னை கர்த்தரோடு புதுப்பிக்கணும். இந்த கால வேளையில் நான் ஒரு பாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற, நான் புதுப்பிக்காவிட்டால் அடுத்த சந்ததிக்காய் திறப்பில் எனக்கு ஆள் இல்லை. என்னை நான் புதுப்பிக்காவிட்டால், நம்ம சொல்கிறோம்ல, ஆண்டவரை ஆராதிச்சு ஆனால் என் பிள்ளை விழுந்து போச்சின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்துடும். நம்மளை நாம புதுப்பிச்சு தான் ஆகணும், நம்மளை தேவனோடு சேர்த்து தான் ஆகணும், தேவனோடு ஐக்கியப்படுத்தி தான் ஆகணும். இல்லை என்றால் வாலிபத்தில் வாஞ்ச இருக்கலாம், கர்த்தருக்கா வாழணுங்கிற வாஞ்ச இருக்கலாம், கர்த்தருக்கா ஓடணுங்கிற வாஞ்ச இருக்கலாம். வாஞ்ச இருந்து பிரயோஜனம் இல்லை. என் வாஞ்சை என்னை பரலோகம் கொண்டு போகாது. வாஞ்சையோடு கூட என் முயற்சி, நான் தேவனோடு நெருங்குவதற்கு எடுக்கிற முயற்சி, தேவனோடு சேருவதற்கு எடுக்கிற முயற்சி இல்லையா? வாலிபத்தில் விழுந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அதே வாலிபத்தில் தங்களை காத்து கொண்டவர்களும் வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆமே, வீழ்ச்சி மட்டும்தான் வாழ்க்கை அல்ல, அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் உண்டு, அதே காலகட்டத்தில் ஜெயமாயிருந்தவர்களும் உண்டு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், என்னை நான் காத்துக்கொள்ள முடியும், என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நான் என்னை தேவனோடு நெருங்க வைத்தா கர்த்தர் என்னை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அப்போ தாவீது போய் ஜோமன் இருந்திருக்கணும்ல, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் இவன் வாழ்க்கையில் தோத்து போனான். யோசித்து பாருங்க, தாவீது யார்ட்டையும் கேவலப்பட்டது கிடையாது. 8ஆம் அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க. 2 சாமுவேல்ல அவன் போன இடமெல்லாம் ஜெயம் பெற்றான். சவுல்கிட்ட ஒன்றும் தாவீது கேவலப்படலை இல்லையா? சவுலுக்கு பயந்து ஓடுனானே தவிர சவுல்கிட்ட கேவலப்படலை, அவமானப்படலை. ஓடுனான், பயந்து ஓடுனான். ஏன்னா அவன் கொல்ல நின்னா பயந்து ஓடுனான். ஆனா அம்மோனியன் கேவலப்படுத்துறான், அம்மோனியன் அவமானப்படுத்துறான். இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சதே கிடையாது. அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? தேவ சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கணும்ல. என்னை அவமானப்படுத்துறான் ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டிருந்திருக்கணும்ல. ஏன்னா இவனுடைய அந்த அம்மோனி ஆவியுடைய வேலையே அவமானப்படுத்துறது தான். வாஸ்து பாருங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அம்மோனியனாகிய தொபியா நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவளுடைய கல் மதில், சொல்லுங்க, ஒரு நரி ஏறி போனா கல் மதில் என்ன செய்யும்? யோசித்து பாருங்க. அம்மோனியன் நிந்திக்கிறவன். இது நெகேமியா காலத்திலும் தொடருகிறது. அம்மோனியனாகிய தொபியா சொல்றான், கட்டுறா, ஒரு நரி ஏறி போனா போதும், இந்த கல் மதில் மொத்தம் என்ன செய்யும்? இவன் கட்டுறது அலங்கமாக்கும். சும்மா ஏதோ ஒரு பாத்ரூம் சவர் கட்டல, இவன் கட்டுறது அலங்கம். மிகப்பெரிய அலங்கத்தை கட்டிட்டு இருக்காங்க, கற்களை வச்சு. அவன் சொல்றான், கட்டிட்டு போ, நரி போதும், இதை இடிச்சு விட நரி போதும். அவமானப்படுத்த ஆரம்பித்தான், நிந்திக்க ஆரம்பித்தார்கள். இந்த நிந்தனை நெகேமியாவை ரொம்ப வாதித்தது. அதுல வாஸ்து பாருங்க, நீங்க வாஸ்து பாருங்க. ஆமே, 9ஆம் வசனத்துல பாருங்க. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் யாரை வைத்தோம்? 5ஆம் வசனம், அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும்
அவர்கள் பாவமுக்கு முன்பாக கொலைக்கப்படாது இருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக்க. இவன் யாருக்கு விரோதம் பேசுறான் தெரியுமா? கட்டுகிறவனுக்கு விரோதமாய் மனமடி உண்டாக்க பேசிட்டே இருக்கிறானே ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் தெரியலையப்பா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், நிந்திக்கிறான். ஆனா நெகேமியா பதில கண்டுபிடிச்சான். ஏன்னா நெகேமியா சுய முயற்சியில் எடுக்கல. நெகேமியா தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றான். இவன் நிந்திக்கிறான், அவமானப்படுத்துறான், ஏற்கனவே இவன் கரைப்படுத்துறவன், ஏற்கனவே இவன் பிள்ளைகளற்றவனாய் மாற்றுகிறவன், ஏற்கனவே விழுந்து போக பண்ணுகிறவன். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? 9ஆம் வசனத்துல பாருங்க, கீழ்ப்பகுதியில இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டார் நெகேமியா. சரி, நிந்திச்சுட்டு போ, நான் ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன். ஜாமக்காரர்கள் என்ன செய்வார்கள்? அம்மோனியர்கள் எந்த வழியா வருகிறார்கள், எங்கோடி வருகிறார்கள், தொபியாக்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை கண்டுபிடிப்பது ஜாமக்காரனுடைய வேலை. அவன் உளவு பார்க்கிறவன், அவன் பார்த்துட்டே இருக்கிறான். இவன் எங்க இருந்து வர்றான், எப்படி வர்றான், அவன் திட்டம் என்ன. ஜாமக்காரர்களை வைத்தார்கள். என்னைக்கு ஜாமக்காரர்களை வைத்தார்களோ அன்னைக்கு வேலை ஆரம்பமானது. என்னைக்கு ஜாமக்காரர்களை வைத்தார்களோ அன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் வாஸ்து பாருங்க 16ஆம் வசனம். என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். எல்லாரும் பின்னாக நின்றார்கள், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தார்கள். 23ஆம் வசனம். நான் ஆகிலும் என் சகோதராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றின காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோ அவரவருக்கு ஆயுதமும் தண்ணியும். நெகேமியா சொல்றார், என் வஸ்திரத்தை நான் களைந்து போட்டதே இல்ல. தன்னை அப்டேட் பண்றார் பாருங்க. நெகேமியா ஒரு கவர்னர், ஒரு ஆளுநர். அவருக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் சொன்னா தேசம் கேட்கணும், சட்டம் போட முடியும் அவரால். அவர் கவர்மெண்டால் அனுப்பப்பட்டவர், அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது. ஆனா அத்தாரிட்டியை பயன்படுத்தல, அதிகாரத்தை பயன்படுத்தல. ஏன்னா இந்த அம்மோனியனை ஏற்கனவே அடிச்சு வந்திருக்கிறான். எப்தாவை அடிச்சு தகர்த்தவன் அம்மோனியவன், தாவீதை அடிச்சு தகர்த்தவன் அம்மோனியன். அதனால இவன் உஷாராயிட்டான் நெகேமியா. நம்மளும் இவனை டைரக்டா மேற்கொண்டா நம்மளை அடிப்பான் கண்டிப்பா. இந்த ஆவி சும்மா இருக்காது. அப்போ என்ன செய்யலாம்? தாமே நெகேமியா ஜாமக்காரர்களை ஏற்படுத்தினான். ஜாமம் காக்கிறவர்களை தன் கண்களை விழிப்பாய் வைத்திருக்கிறான். ஜெபிக்க ஆரம்பித்தான். காலையும் மாலையும் ஜாமம் காக்கிறவங்க, காலையும் மாலையும் ஆயுதங்களை பிடித்திருக்கிறவர்கள். வேலை நடந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஜாமக்காரர்கள் காத்துட்டே இருக்கிறாங்க. அவன் கையெல்லாம் எக்காலம் இருக்கிறது. எங்கேயாவது வர்ற மாதிரி இருந்தா எக்காலம் ஊதுவாங்க. ஊதுனா ஒட்டுமொத்த பேர் அங்க வந்து சேர்ந்துடணும். அதான் காரியம். நெகேமியா சொல்றாரு, என் வஸ்திரத்தை நான் களைந்து போட்டதே இல்லை. சுத்திட்டே இருக்கிறார். எங்கெல்லாம் வேலை நடக்கும் அங்கெல்லாம் சுத்திட்டே இருக்கிறார். நெகேமியாவுடைய வேலை அவருக்கு இருந்தது. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அவரவருக்கு ஆயுதமும் தண்ணி தான். ஒரு தண்ணி பாட்டில மட்டும் தூக்கி போட்டுட்டு ஓடிட்டே இருக்கிறான். என்ன பாதுகாக்கணுமே. அம்மோனியன் நிந்திக்கிறான். ஒரு நரி ஏறுப்பனா விழுந்துரும்னு சொல்றான். பாதுகாக்கணுமே. இந்த கால வேளையில நான் என்ன செய்கிறேன்? நான் தேங்கி நிற்கிறேனா அல்லது ஓட பிரயாசப்படுகிறேனா? நான் தேங்கி நின்னா இதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. கரைப்படுத்துகிறவனை கண்டுபிடிக்க முடியாது. தேங்கி நின்னா என் சந்ததிக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி இன்னது என்று கண்டுபிடிக்க முடியாது. நான் தேங்கி நின்னா ஏன் இந்த அவமானம் என்பதற்கான பதிலே தெரியாது. இப்ப செய்ய வேண்டிய ஒண்ணு, நான் போராட வேண்டியது கர்த்தரோடு, நான் யுத்தம் செய்ய வேண்டியது கர்த்தரோடு, நான் அவரோடு அல்லவா நடக்க வேண்டும். நெகேமியா அதை கரெக்டா புரிந்து கொண்டார். நான் தேவனோடு ஐக்கியமாகணும். இப்போ தேவன் யுத்தத்தை நடத்த முடியும் என்பதை நெகேமியா கரெக்டா புரிந்து கொண்டார். அதனால தன் யுத்த வஸ்திரத்தை களைந்து போடல, வஸ்திரத்தை உடித்துக் கொண்டு சுத்திட்டே இருக்கிறான். வஸ்திரத்தை உடித்துட்டு அவன் போராடிட்டே இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நெகேமியா தேவனோடு ஐக்கியமா இருந்தான். அவன் சுயமா போய் தாவீது மாதிரி போய் டைரக்டா யுத்தத்துல போவோம், என்னை நிந்திச்சிட்டான், என்னை வந்து பேசிட்டான், நான் ஒரு கவர்னர் அப்படி காட்ட விரும்பல. அவன் போய் விழுந்தது தேவ சமூகத்துல. தன்னை ஜாமக்காரனாய் தேவனோடு ஒப்பு கொடுத்தான். தன்னை ஜாமக்காரனாய் தேவனோடு சேர்த்து கொண்டான். அவனுக்கு புரிந்தது, நான் நிற்கிற நிலை சரியில்லை, இந்த அபிஷேகம் எனக்கு போதாது, இந்த கிருபை எனக்கு போதாது.
உனக்கு தெரியுமா, நெகேமியா தன்னை தேவனோடு இணைச்சுக்கிட்டதுனால ஒரு தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி வந்து நெகேமியா சொல்றான், கர்த்தர் சொன்னாரு ஆலயத்துல வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு நெகேமியா வந்து சொல்றான். பொய் தீர்க்கதரிசி. அவன் பொய் தீர்க்கதரிசி என்பதை நெகேமியா கண்டுபிடித்தான். ஆலயத்துல ஒளிஞ்சுக்கோப்பா, உனக்கு விரோதமா அவங்க எல்லாம் வர்றாங்கன்னு எனக்கு சொல்லி விட்டாங்க, ஆலயத்துல வச்சு சொல்லி முடிக்கலாம் அப்படின்ட்டு. அவன் சொல்றான், அந்த 6:11 6:11 அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியா சன்பலாத் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும். யோசித்து பாருங்க, பொய் தீர்க்க தரிசனத்தையே கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் யாரை அப்டேட் பண்ணார்? நெகேமியாவை. ஒருத்தன் வந்து சொல்றான், அவங்களாம் அவனை எதிர்த்து நிக்கிறாங்க, ராத்திரி கொல்ல போறாங்களாம், நீ வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், என்னை போல ஒருத்தன் ஒளிவானோ? நான் ஓடுவதற்கு வரல, நான் ஜாமக்காரன். நான் ஓடுவதற்கு வரல, யார் வந்தா நான் திறப்புல நிக்கிறேன். நான் அவனை எதிர்த்து நிக்கலையே, நான் கர்த்தரோடலாம் போராடிட்டு இருக்கிறேன். நான் இந்த அம்மோனியன் எதிர்த்து அவனை அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவனை அடிக்க நினைச்சா அவனை திரும்பி அடிப்பான்னு தெரியும். அவனை மேற்கொள்ள நினைச்சா அவன் என்னை கரப்படுத்துவான்னு தெரியும் எனக்கு. அதனால அவன்கிட்ட நான் போராட விரும்பல. நான் போராட விரும்புவது கர்த்தரோடு, என் அலங்கத்தை கட்டுகிற கர்த்தரோடு. நான் ஓட மாட்டேன். அவன் சொல்ற, நான் ஓட மாட்டேன், என் வஸ்திரத்தை கலைந்து போடவும் மாட்டேன், நான் ஓடவும் மாட்டேன். பட்டயத்தை பிடித்து கொண்டு தேவ சமூகத்துல வந்து நின்றான் நெகேமியா. தேவ பிரசன்னத்துல வந்து நின்றான். பட மாட்டேன், ஏன்னா நான் போராட வேண்டியது கர்த்தரோடு. இந்த கால வேளையில தேங்கி நிற்கிறவன் போராட மாட்டான், போராடுகிறவன் தேங்கி நிற்க மாட்டான். போராடுகளுடைய கண்கள் தேங்கி நிற்காது. ராணுவ வீரனா இருந்தா அவனால் தேங்கி நிற்க முடியாது. ஒரு ராணுவ வீரன் எப்பவுமே அலர்ட்டா இருந்தா ஆகணும், ஏன்னா அவன் தேங்கி நிற்க அழைக்கப்பட்டவன் அல்ல. நாம் சுகமாய் தூங்கலாம், ஆனா ராணுவ வீரன் சுகமாய் தூங்க முடியாது. நாம் ருசியாய் சாப்பிடலாம், ஆனா ராணுவ வீரன் ருசியாய் சாப்பிட முடியாது. நாம் நமக்கு பிடிச்ச வஸ்திரங்களை போட்டுக் கொள்ளலாம், ஆனா ராணுவ வீரன் தனக்கு பிடிச்ச வஸ்திரங்களை போட்டுக்கொள்ள முடியாது. நாம் நமக்கு ஃப்ரீயா இருக்கும்போது எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், டூர் போலாம், எங்க வேணாலும் போலாம், ஆனா ராணுவ வீரனால் போக முடியாது. நம்ம தேவைன்னா வேலை செய்யலாம், தேவையெல்லாம் பட்டு தூங்கலாம். அவனால் அப்படி இல்லை. காலையில் 4 மணிக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு கிரவுண்ட்ல ஓடிதான் ஆகணும். யுத்தம் வரும்போது ஓடிதான் ஆகணும், யுத்தத்தில் நின்றுதான் ஆகணும். அங்க பனி பெய்யுது, இங்க மழை பெய்யுது, அங்க உறைந்த பனி, அப்பெல்லாம் சொல்ல முடியாது. யுத்தம் வந்தா அவன் போய்தான் ஆகணும். அது 50 கிலோவோ 60 கிலோவோ 100 கிலோவோ தூக்கி தோல்ல வச்சதை தூக்கிட்டு மலை மேல ஏறிதான் ஆகணும். அந்த பனிக்குள்ள மறைஞ்சுக்கோ, எதிரி வரும் வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராத, அங்கேயே படுத்துருனா, கால் உறைஞ்சாலும் கை உறைஞ்சாலும் என்ன கஷ்டமா இருந்தாலும் அதுக்குள்ள படுத்தா ஆகணும். ஏன்னா இவன் அசைஞ்சா எதிரி கண்டுபிடிப்பான். இவன் அசைகிற நேரம் எதிரிக்கு தெரியும். அப்போ இவன் அனுப்பின இடத்துல இவனால விடுதலை வாழ முடியாது. அதான் சொல்றேன், தேங்கி நிற்கிறவன் போராடுவதில்லை, போராடுகிறவன் தேங்கி நிற்பது இல்லை. அவன் எப்பவுமே போராடுகிறவன் தான். அவன் போராடிட்டு தான் இருப்பான். அவன் கண்கள் போராடி கொண்டுதான் இருக்கும். இந்த கால வேளையில நான் யார், நான் என்ன செய்கிறேன்? என்னை வளர்த்தெடுக்க பிரயாசப்படுகிறேனா அல்லது தேங்கி நிற்கிறேனா? இந்த கால வேளையில என் உள்ளத்துல ஒரு வார்த்தை மட்டும்தான் கர்த்தர் வைத்தார், தேங்கி நிற்காத. நீ தேங்கி நின்னா கரைப்படுத்துறவன் உனக்கு தெரிய மாட்டான். நீ தேங்கி நின்னா அடுத்த சந்ததி அழிக்கக்கூடியவன் தெரியாது உனக்கு. நீ தேங்கி நின்னா உன்னை அவமானப்படுத்துறவன் உன்னை மேற்கொள்வான் என்று தெரியாது. எவன் அவமானப்படுத்தினானோ அவனே தாவீதை மேற்கொண்டான். யோசித்து பாருங்க, அங்க யுத்தம், அங்க உடன்படிக்கை பெட்டி, இங்க ஒருத்தன் பாவம் செய்யறான். ராஜா பாவம் செய்யறான். ராஜா பார்க்க கூடாத பார்த்துட்டு இருக்கிறான், செய்யக்கூடாத செஞ்சிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, அங்க யுத்தம் இல்ல, யுத்தம் இங்க. யோவாப்பும் ஜனங்கள் நினைச்சாங்க நம்ம இங்க யுத்தம் பண்றோன்னு, ஆனா சாத்தான் யுத்தம் அங்க பண்ணல, யுத்தம் தாவீதின் வீட்டுக்குள்ள பண்ணான் இல்லையா? அதுக்கு தாங்க படிச்சு சொல்றது, ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபிங்க. நீங்க யுத்தம் செய்யாம எனக்கு வேலை இருக்கு, நான் பிஸின்னு ஓடிட்டே இருந்தா அவன் யுத்தம் பண்ணுவான். அவன் யுத்தம் பண்ணிட்டான்னா சரித்திரத்தால கூட மாற்ற முடியாது. தாவீதுடைய சரித்திரத்தையே மாற்ற முடியல.
அம்மோனியன் உட்பிரவேசித்தான். ரெகோபெயாம் வந்தான். ஆட்சி ரெண்டாய் பிரிந்தது. தேவ திட்டங்கள் அனைத்தோட ஆரம்பித்தது. இந்த கால வேளையில நான் தேங்கி நின்னால், ஒரு ஊழியனாய் நான் தேங்கினால் எனக்கு பின் இருக்கிற சபை விழும். ஒரு குடும்ப தலைவனாய் தலைவியாய் நீங்கள் தேங்கினால் உங்கள் சந்ததிகள் விழும். ஒரு வாலிபனாய் வாலிப பிள்ளையாய் நீங்கள் தேங்கினால் உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டங்கள் உடையும். இதுதான் விஷயம். புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் புரியணும். நான் விழுந்தால் என் மேல் இருக்கிற திட்டம் உடையும். நான் விழுந்தால், அப்படியானால் நான் ஓட வேண்டியது அவசியம். உடன்படிக்கை பெட்டிங்கள் அல்ல. பெட்டி யுத்தத்தில் இருக்கும்போ எனக்கு என்ன வேலை? வீட்டில் பெட்டி உடன் யுத்த களத்தில் நிற்கும்போ எனக்கு என்ன வேலை? கர்த்தர் யுத்தத்துக்கு போன்னு சொல்லும்போ நான் போமாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவர் யுத்த களத்தில் நிற்கிறார். எனக்கா யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் ஆயத்தமா? எரிகோவின் சமவெளியில யோசுவா ஆயத்தத்தோடு காத்திருந்தான். சேனாதிபதி இறங்கி வந்து உருவின பட்டயத்தோடு வந்தார். பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார். அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய சேனாதிபதியாய் வந்திருக்கிறேன். அவர் யுத்தம் பண்ண வந்திருக்கும்போ எனக்கு என்ன சுகபோகம்? அவர் யுத்தம் பண்ண வந்திருக்கும்போ எனக்கு என்ன மற்ற காரியங்கள்? அவர் எனக்கா யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிற காலத்துல நான் எப்படி சுகபோகமாய் வாழலாம்? அவர் யுத்தம் பண்ண நினைக்கிற காலத்தில் நானும் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் நல்லவர். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. யுத்தம் செய்ய வேண்டிய காலத்துல, போராட வேண்டிய காலத்துல நான் போராடலன்னா என் வாழ்க்கை தடுமாறு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் தேவன் இயேசுவோடு நடந்தார்கள். யூதாஸ் மாத்திரம் பணத்துக்கு பின்ன நடந்தான். இயேசுவோடு கூட தான் இருந்தான். இயேசுவோடு கூட இருந்தா விழமாட்டானா அப்படின்னா விழ வாய்ப்பு இருக்கு. 100 வாய்ப்பு இருக்கு. யூதாஸ் விழுந்தான். பேதுரு மறுதலித்தான். எல்லாரும் ஓடினார்கள். அப்ப இயேசுவோடு இருந்தா விழக்கூடாதுல்ல அப்படின்னா இல்ல. நான் தேங்கி இருந்தா அவர் என்ன செய்ய முடியும்? அவர் யுத்தத்துக்கு வான் கூப்பிட தான் முடியும். என் கூட யுத்தத்தில் நில்லுன்னு சொல்ல தான் முடியும். கைப்பிடிச்சு இழுக்கலாம் மாட்டார். தாவீதை கைப்பிடிச்சு இழுக்கலாம் செய்யல. நீ வரலாம் கொன்றுவேலாம் கர்த்தர் சொல்லல. யுத்தம் செய்ய விருப்பம் இல்லையா? சரி, ஓகே, வருவான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஏன்னா அவர் இங்க இல்லையே. ஆண்டவர் எப்பவுமே என் கூட இருக்கிறார். கரெக்ட் தான். ஆனா அவருடைய வேறையா இருக்கும்போது என் வழி வேறையா இருந்தா எப்படி அவர் எனக்கு உதவி செய்ய முடியும்? அவர் என்ன யுத்தத்துக்கு வா, நீ சோமனு திறப்பில் நெல்லு போராடுன்னு சொல்லும்போ இல்ல நான் வேலை செய்ய போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன், நான் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தா அவர் எப்படி என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் என்னை ஒரு பாதையில அழைக்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுத்து இப்படி போன்னு சொல்லும் போ, நல்ல ஜோமனுமா, ஐக்கியமாறு, ஒப்புக்கொடு, கர்த்தரோடு நட, கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒப்புக்கொடு, அதிகாலையில ஜோமனு, ராத்திரி ஜோமனு, கொஞ்சம் உபவாசமாயிரு, இப்படி நடத்தும்போ வெயிட் பண்ணும், எனக்கு இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு இன்னொரு பகுதியில ஓட ஆரம்பிச்சா அதுல கொஸ்டின் மார்க். ஏன்னா அவர் போற பாதையில நான் போகணும். மோசேட்ட சொன்னார் ஆண்டவர், உடன்படிக்கை பெட்டி எழும்பும் போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, தேவரீர் எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. பெட்டி எழும்பினதுக்கு பிறகு உனக்கு வேலை கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார் மோசேட்ட. அதனால பெட்டி எழும்பின உடனே எல்லாரும் பெட்டி கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. தாவீது வாழ்க்கையில பெட்டி போன பிறகும் தாவீது போகல. பெட்டி போயிருச்சு யுத்தத்துக்கு, அது செய்ய வேண்டிய வேலைக்கு அங்க போயிருச்சு. கர்த்தர் யுத்த காலத்துக்கு வந்துட்டாரு. தாவீது எங்க? அம்மோன் பார்த்துச்சு, இவனை அடிக்க அங்க போவோம், இவனை மேற்கொள்ள அங்க போவோம். புறப்பட்டு வந்தது தாவி. இந்த கால வேளையில நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்துல நிக்கிறோம். ஆனா நிர்விசாரமா வாழ்ந்தா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிர்விசாரமா வாழ்ந்தா விழுகிறத யாரும் தடுக்க முடியாது. நிர்விசாரமா இருந்துட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்றது பிரயோஜனமே இல்லை. இந்த கடைசி காலத்துல நாம் தேவனோடு எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் தேங்கி நிற்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் ஓட பிரயாசப்படணும். தேங்கி இருக்கிற அனுபவங்களை விட்டு கொஞ்சம் கர்த்தரோடு நடக்க பிரயாசப்படணும். அவருடைய கையை பிடிச்சிட்டு ஓட பிரயாசப்படணும். நீர் காற்ற பாதையில் நான் வாழணும்னு சொல்லணும். நீர் காற்ற வழியில் நான் ஓடணும்னு சொல்லணும். தேங்கி நின்றவே கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அந்த கால வேளையில எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படிடணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். நான் தேங்கி நின்னா சத்துரு மேற்கொள்ளுவா, நான் தேங்கி நின்னா சத்துரு மேற்கொள்ளுவா, நான் தேங்கி நின்னா மேற்கொள்ளுவா. நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை இன்னைக்கு நான் பண்ணவே இல்லை. நான் ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன், தேங்கி நிற்காத. நான் ஒரு பெரிய ஆழமான விஷயங்கள்லாம் பேசலை. ஒன்னே ஒன்று தான் என் உள்ளத்தில் கர்த்தர் வச்சது, தேங்கி நிற்காத, திருப்தி ஆயிராத. நீ எப்பெல்லாம் திருப்தி ஆகுறியோ அப்பெல்லாம் நீ விழுவ, எப்பெல்லாம் திருப்தி ஆகிறோமோ அப்பெல்லாம் விழுவோம். யுத்த காலத்தில் யுத்தம் செய்யணும், போராட வேண்டிய காலத்தில் போராடணும், தேவனோடு நடக்க வேண்டிய காலத்தில் தெய்வத்தோடு நடக்கணும். ஏன்னா எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவன் கரைப்படுத்துகிறவன், எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவன் சந்ததியற்றவனாய் மாற்றுகிறவன், எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவன் என்னை சும்மா சும்மா அவமானப்படுத்தக்கூடியவன். இவனை மேற்கொள்ளலன்னா நான் இருக்கிற இடத்தை விட்டு ஓடிதான் ஆகணும். இவனை மேற்கொள்ளனா நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் எழும்பிதான் ஆகணும். இந்த ஜெபம், இந்த ஆராதனை, இந்த பிரயாசங்கள்லாம் போதாது, போதாது. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றீங்களா? எப்தா அடித்தான், தோத்து போனான். தாவீதும் திரும்ப அடித்தான், தோத்து போனான். ஆனா நெகேமியா அடிக்கல, கர்த்தரோடு போராடினான். நெகேமியா அடிக்கல, கர்த்தரோடு போராடினான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அம்மோனியன், நான் அவனை ஜெயிப்பது தேவ திட்டம் அல்ல, நான் வளருவதுதான் தேவ திட்டம். இவனை வச்சு கர்த்தரை வளர்த்தெடுக்க தான் விரும்பினார். ஆனா அவனாலேயே தாவீது விழுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த சூழ்நிலை தாவீதை வளர்த்தெடுக்கும் என்று கர்த்தர் நினைத்தார். இந்த அவமானத்தை வச்சு வளருவான்னு கர்த்தர் நினைச்சார். இந்த நிந்தையை வச்சு வளருவான்னு நினைச்சார். இந்த பிரச்சனை வந்தா என் சமூகத்துக்கு ஓடி வருவான்னு நினைச்சார். நான் ஏன் தோத்துட்டேப்பான்னு வந்து கேட்பான்னு நினைச்சார். நான் தோத்துட்டேனேப்பா, நான் விழுந்துட்டேனேப்பா, நான் ஏன் விழுந்தேன், எதுக்கு விழுந்தேன், என் கூட நீங்க இல்லையா, கைவிட்டீரா என்று கேட்பான்னு நினைச்சார். தாவீது கேட்கலையே, தாவீது கேட்கலையே. தோல்விகள்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், தோல்விகள் என்னை தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய வழிகள். தோல்விகள் தான் என்னை தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய வழிகள். அவமானம் என்னை கர்த்தரோடு இணைக்கக்கூடிய வழிகள். நிந்தனை என்னை தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய வழிகள். போராட்டங்கள் என்னை தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய வழிகள். விட்டுட்டோமே, விட்டுட்டோமே. ஜெபம் பண்றீங்களா? 12வது மாசத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. கர்த்தர் நம்மளை பார்த்தன்னு சொல்றா, நீ தேங்கி நிற்காத, தேங்கி நிற்காத, தேங்கி நிற்காத. சோமனுங்க தேங்கி நிற்காத. 37 வருஷமா அதே பெதஸ்தா குளத்திலேயே தேங்கி நின்னானே. கர்த்தர் இந்த காலவெளியில சொல்ற, தேங்கி நிற்காத, ஓடு, ஓடு. கரைப்படுத்துற இடத்தை விட்டு ஓடு, அவமானப்படுத்துறவனை விட்டு ஓடு, அவன்கிட்ட போராடாத, நிந்திக்கிறவனோட போராடாத, ஓடு, ஓடு, ஓடு. உன்னை விரோதிக்கிறவனோடு போராடாத, ஓடு. உன்னை யார் விரோதிக்கிறானோ அவன்கிட்ட போய் உன் நியாயத்தை பேசாத, ஓடு. கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் நீ ஓட வேண்டிய காலம். அதுக்குத்தான் இதை கர்த்தர் அனுமதித்தார். இந்த கால வேளையில ஜெபம் பண்றீங்களா? நான் தேங்கி நிற்க கூடாதப்பா, நான் தேங்கி நின்ற கூடாதப்பா. நான் தேங்கி நின்னா விழுந்து போவேன், நான் தேங்கி நின்னா விழுந்து போவேன். அம்மோனியனோட ஜெயம் எடுத்தார்கள். ஆனா வீட்டுக்குள்ள ஒரு அம்மோன் பிறப்பான்னு யார் எதிர்பார்க்கல. தாவீதின் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அம்மோனிய சந்ததி வரும்னு யாரு கனவு காணல. இந்த கால வேளையில ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர்ட்ட பேசுறீங்களா? அவனோட பேசுறீங்களா? நீ தடுமாறுனா, நீங்க தடுமாறுனா அவன் கூட இருக்கிற அனைத்தும் தடுமாறும்.
நீங்க தடுமாறுனா எல்லாம் தடுமாறு. தேங்கி நிற்க கூடாது. தரிசனம் உள்ள நான் தேங்கி நிற்க கூடாது. நான் தேங்கிடவே கூடாது. என்ன புதுப்பியும் ஆண்டவரே, என்ன புதுப்பியும் ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? புதுப்பியும் ஆண்டவரே. சும்மா பாவம் மேற்கொள்ளுதுன்னு சொல்லக்கூடாது தம்பி. சும்மா பாவம் மேற்கொள்ளுதுன்னு சொல்லக்கூடாது தங்கச்சி. நீ கர்த்தரோடு நடந்தா கர்த்தர் உன் கூடவே இருப்பார். நீ கர்த்தரோடு நடந்த கர்த்தர் உன் கூடவே இருப்பார். நம்ம சும்மா சொல்றோம் மேற்கொள்ளுது மேற்கொள்ளுது மேற்கொள்ளுது. நம்ம கர்த்தரோடு நடக்காம இருந்தா எப்படி மேற்கொள்ளாம இருக்கும்? உடன்படிக்கை பெட்டியாக இயேசுவோடு நடக்காம இருந்தா எப்படி அசுத்தம் மேற்கொள்ளாம இருக்கும்? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? சபை தேங்கி நிற்க கூடாது. சபை தேங்கி நிற்க கூடாது. ஒரு சபை ஆத்துமாக்களால் வளருவது என்பது வளர்ச்சி அல்ல. சபையில ஜெபிக்கிறவங்க வளர்ந்தா தான் வளர்ச்சி. சபையில திறப்புல நிக்கிறவங்க வளர்ந்தா தான் வளர்ச்சி. ஒரு சபை வளருவது எண்ணிக்கையில் அல்ல, திறப்புல நிற்கிறவர்களால். ஒரு ஊழியம் வளருவது எண்ணிக்கையில் அல்ல, திறப்புல நிற்கிறவர்களால். திறப்புல நிற்க ஆள் இல்லையே, சபையில வந்து ஜெபிக்க ஆள் இல்லையே, அதுக்கு ஒப்பு கொடுக்க ஆள் இல்லையே. ரூபன், மந்தையின் சத்தத்தை கேட்க நீ பின்பாளையத்தில் இருந்தது என்ன என்று தெபரால் சொன்னது போல யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல மந்தையின் சத்தத்தை கேட்டுட்டுலாம் இருக்கிறோம். போராட வேண்டிய காலத்துல கர்த்தரோட போராட விருப்பம் இல்லையே. கடமைக்கெல்லாம் ஆராதிக்கிறோம், கடமைக்கெல்லாம் கர்த்தரை தேடுறோம், கடமைக்கெல்லாம் கர்த்தரோடு நடக்கிறோம். ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? வீட்டுல யாருங்க ஜெபிக்கிறது? யாருங்க திறப்புல நிக்கிறது? ஜெபிக்க தெரிஞ்ச நானே ஜெபிக்கலன்னா வேற யார் ஜெபிப்பா? வசனம் தெரிஞ்ச நானே ஜெபிக்கலன்னா வேற யார் ஜெபிப்பா? போராட தெரிஞ்ச நானே போராடலன்னா யார் போராடுவா? ஓட வேண்டிய நானே தேங்கி நின்னா யார் ஓடுவா? யார் ஓடுவா? கர்த்தர்ட்ட சொல்லுங்க, நான் தேங்கி நிக்க மாட்டேன்ப்பா, நான் தேங்கி நிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களா? ஜெபம் பண்றீங்களா? தேங்கி நிக்காத, தேங்கி நிக்காத. தேவையில்லாத உறவுகளோடு நிக்காதீங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போடு நிக்காதீங்க, தேவையில்லாத ஐக்கியத்தோடு ரொம்ப நேரம் நிக்காத. ஓடு ஓடு ஓடு. ஓட்டத்தை தடுக்கிறவர்களை விட்டு ஓடு, பிரயாசத்தை தடுக்கிறவர்களை விட்டு ஓடு. தாவீதே ஓடிரு, எருசலேம்ல தங்கிராத. பெட்டி எங்க இருக்கோ அங்க போயிரு, அபிஷேகம் எங்க இருக்கோ அங்க ஓடிரு. மகிமை எதுக்குள்ள இருக்கோ அதை செய், மகிமை இல்லாததை செய்யாத, அபிஷேகம் இல்லாததை செய்யாத. செஞ்சா அம்மோனியன் மேற்கொள்ளுவான். ஓடு ஓடு. அதே அரண்மனை ஒரு நாள் இந்த தாவீதுக்கு வெறுப்பா இருந்தது, கூடாரம் இன்பமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கூடாரம் வெறுப்பாயிற்று. அரண்மனை இன்பமா இருந்தது, விளைவு பாவத்துல விழுந்தான். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். தேங்கிட கூடாதுப்பா. எனக்குள்ள இதை கர்த்தர் பாரப்படுத்திட்டே இருக்கிறார். நீங்க ஜெபிச்சுதான் ஆகணும். கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். யார் வாழ்க்கையிலையோ அம்மோனியன் மேற்கொள்ள போராடிட்டே இருக்கிறார். நீங்க விட்டுட்டா காப்பாற்ற முடியாதம்மா, நீங்க விட்டுட்டா காப்பாற்ற முடியாது. காலத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் காப்பாற்ற முடியாது. தாவீதை காப்பாற்ற முடியல, அவன் சந்ததிக்குள்ள பாவம் வந்தது. ஜோமனுங்க ஜோமனுங்க, தம்பி தங்கச்சி, வாய்ப்பு இருக்கும்போ கர்த்தரோடு இணைஞ்சுக்கோ, வாய்ப்பு இருக்கும்போ கர்த்தரோடு சேர்ந்துக்கோ. யாரோடையும் தேங்கி நின்றாத. நீ விழுந்தா தூக்கி விட ஆள் இல்ல, நீ விழுந்தா நீ நினைச்சா கூட எழும்ப முடியாது.
ஆண்டவரை பார்த்து ஜோமண்ணு, ஆண்டவரை பார்த்து ஜோமண்ணு. நேத்து விழுந்த இன்னைக்கு எலும்புன்னு நினைக்காத. ஒரு நாள் விழும்போ தூக்கி விட ஆள் இருக்காது. வெளியே வரணும்னு நினைச்சா கூட தூக்கி விட ஆள் இருக்காது. கர்த்தாவேன்னு கூப்பிட்டா கூட பதில் இல்லாமல் போயிரும். எனக்கு ஜோமன் இருங்க, ஜோமன் இருங்க. தேங்கி மட்டும் நின்ற கூடாதப்பா, தேங்கி மட்டும் நின்ற கூடாதப்பா. ஒரு நாள் தேங்கி நின்ற கூடாது, ஒரு நாள் தேங்கி நின்ற கூடாது. வார்த்தையை சொல்றீங்களா? நான் தேங்கி நின்ற கூடாது. கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் ஓடணும்ப்பா. ஒரு பெற்றோராய் நான் ஓடணும், ஒரு வாலிபனாய் நான் ஓடணும், ஒரு வாலிப பிள்ளையா நான் ஓடணும், ஒரு முதியவரா நான் ஓடணும், ஒரு ஊழியனா நான் ஓடணும். நாங்க மட்டும் தேங்கிடவே கூடாது, தேங்கிடவே கூடாது. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசுறது புரிஞ்சுதோ இல்லையோ, ஆனா அந்த ஜெபம் உங்களுக்கு புரிஞ்சுதான் ஆகும். தேங்கிடக்கூடாது. ஒருவேளை வசனம் தெரியாம இருக்கலாம், புரியலன்னு சொல்லலாம், பரவாயில்ல. நான் சொன்ன வசனம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என் கருத்தை புரிஞ்சுக்கோங்க. தேங்கி நின்றாதீங்க, தேங்கி நின்றாதீங்க. அவர்கிட்ட போய் விழுந்துருங்க. கரைப்படுத்துகிற காரியங்களை அவர் காட்டி கொடுப்பார். அவர்கிட்ட போய் விழுந்துருங்க. உங்க பிள்ளைகளின் சந்தை, உங்க எதிர்காலத்தை அவர் பாதுகாப்பார். அவர்கிட்ட போய் விழுந்துருங்க. அவமானத்தின் நடுவே உங்களை உயர்த்துவார். அவர்கிட்ட போய் விழுந்துருங்க. அசுத்தம் உங்களுக்குள் கலக்காதபடி அவர் பாதுகாப்பார். ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஆண்டவரே ஜோமனுங்க. ஆண்டவரே, என் சந்ததிக்குள்ள பாவம் கலந்துடக்கூடாதப்பா. ஜோமன்றீங்களா? 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 என் வீட்டுக்குள்ள பாவம் கலந்துடக்கூடாது. அம்மா, பாவம் கலந்துட்டா பிரிக்க முடியாது. ஜோமனுங்க, ஜோமனுங்க. கர்த்தாவே, பாவம் கலந்துடக்கூடாது. வாலிப பிள்ளைங்க ஜோமனுங்க, பாவம் கலந்துடக்கூடாது. ஷாபாலா தாராமானாதாரா ஹவுடாபாலா மௌடி ஆந்தராதாரா. பாவம் கலந்துடக்கூடாதுப்பா. பாவம் வந்துட்டு அவமானம். அது தாவீதுடைய வாழ்க்கையை சொல்லி முடிந்தது. பாவம் மேற்கொண்ட கூடாது. கரைப்படுத்த நினைக்கிற ஆவிகளுக்கு எங்களை தப்பவையும் ஆண்டவரே, எங்களை தப்பவையும்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட நடந்துடணும், ஆண்டவரோடு கூட நடந்துடணும். தேங்கி மட்டும் நின்ற கூடாதுப்பா. கர்த்தரோடு நடந்துடணும். கர்த்தருடைய கையை பிடிச்சிட்டே நடந்துடணும். தேவ பிரசன்னத்திலேயே நடந்துடணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய பிரசன்னத்திலேயே நடந்துடணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. தகப்பனே, இந்த கால வேளைக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்க மேல இருக்கிறதுக்காய் நன்றி. தேங்கி மட்டும் நின்ற கூடாதுப்பா, தேங்கி மட்டும் நின்ற கூடாதுப்பா. ஒரு நாள் தேங்கி மட்டும் வாழ்ந்துடக்கூடாதுப்பா. உங்க கையை பிடிச்சிட்டு ஓட கிருபை தாரு. உங்க கையை பிடிச்சிட்டு ஓட கர்த்தர் கிருபை தாரு. உங்க கையை பிடிச்சிட்டு ஓட கர்த்தர் கிருபை தாரு. ஒரு நாள் தேங்கி நிற்காதபடி தேவ பிரசன்னத்துல ஓட எங்களுக்கு கிருபை தாரு ஆண்டவர். எங்க சபை ஆசீர்வதியும். நாங்க ஒரு நாள் தேங்கி நிற்காதபடி கர்த்தருடைய கையை பிடிச்சு திறப்புல நிற்க
கிருபை தாரும் ஆண்டவர். கரைப்படுத்துகிற எங்களை விழுந்து போக பண்ணுகிறவைகளை இனம் கண்டுகொண்டு ஜெயமெடுக்க கிருபை தாரும் ஆண்டவர். தொடர்ந்து நடத்தும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே.